இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும் எல்லோரும் நம்பினுக்கிறாங்க. நெகட்டிவிட்டி மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும்னு எல்லோரும் நம்பினுருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னார், தளபதி கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், தட் இஸ் கால் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டி தான் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த நெகட்டிவிட்டியால் பாதிக்கப்பட்டவன் நான். ஓகேவா? என்ன விஷயம்னா, நீங்கள் போடுற அந்த நெகட்டிவிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வைக்கிறீங்க. நெகட்டிவ் இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோ போகும், எதுவாக இருந்தாலும் நெகட்டிவிட்டி இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வைக்கிறீங்க. ஆனால் அந்த நெகட்டிவிட்டி பார்த்து ஒரு சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது அவங்க ஆகிறது. நான் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, வீடியோ மட்டும் கிடையாது. இப்போ இந்த நான் ஒரு கிரிக்கெட் ஆடுறேன்னு வச்சுங்களேன். கிரிக்கெட்டில் ஆரம்பத்திலே போகும்போது சில இது வரத்தான் செய்யும், அடிப்படை செய்யும், இது எல்லாமே செய்யும். ஆனால் போகவே விடாமல் தடுக்கிறது தான் வந்து ப்ராப்ளமே. என்னன்னா, நீ உன்னால் முடியாது, நீ பண்ண முடியாது, இது வேஸ்ட்டு, நீ பண்ண முடியாது அப்படின்றது வந்து மனசுக்குள்ளே வந்து ஆழமாக பதிய ஆரம்பிக்குது. பதிய ஆரம்பித்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயம் உருவாகுது. அந்த பயத்தால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. அதனால் மற்ற விஷயங்களில் அவங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் பரப்புகிற அந்த சின்ன நெகட்டிவிட்டி மற்ற விஷயங்களில் அவங்க கை வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங் பண்ணி அதுக்கான பயம் வந்து அந்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு ஆகிடுது. ஓகேவா? அதனால் நெகட்டிவிட்டி மட்டும் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகாது, பாசிட்டிவிட்டியும் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். அதை நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கணும். நீங்கள் நெகட்டிவிட்டி மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடுவீங்க அப்படிலாம் கிடையாது. பாசிட்டிவிட்டிக்கும் பவர் இருக்குது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் அதை பாசிட்டிவாகவே பார்க்க ஆரம்பிங்க, பாசிட்டிவாகவே சொல்ல ஆரம்பிங்க. சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க கூட விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆனால் நம்ம அதை வந்து ஒரு விஷயத்தை நம்ம பாசிட்டிவிட்டியாக சொல்லும் போது அது வந்து நல்ல கருத்துக்களை வந்து மற்றவங்க மனசுக்குள்ளே போய் விதைக்கப்படும். யூடியூப் சேனல்லாம் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம நண்பர் தங்கப்பாண்டி கூட, அவர் ஒரே மனுஷன் தான், தனி குடும்பப்பட்டியிலேருந்து வந்திருக்காரு தங்கப்பாண்டி. அவர் தனி மனுஷன், அந்த ஊரையே அவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறாரு. கவர்மெண்ட் மூலியமாகவே ஒரு அறிவிப்பு கொடுக்குற அளவுக்கு அவருக்கான திறமை இருந்திருக்குது. ஆனால் பார்க்கும்போது அவர் எப்படி வேணாலும் தெரியலாம், கோமாளித்தனமாக தெரியலாம். அவரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்திக்கார மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தெரியலாம். ஆனால் கோமாளித்தனமாக இருக்கிறவங்களுக்குள்ளேயும் சில திறமைகள் இருக்கும். அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது. எல்லாருமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஓகேவா? அதனால் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிங்க மேக்ஸிமம். ஏன்னா தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி பயத்தை உருவாக்கும். அது எனக்கு உருவாகி இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அதனால் பாதிக்கப்பட்டவன் பேசுகிறேன். யாரோ ஒரு பசங்களை பற்றி கேட்டுன்னு வந்து நான் பேசலை. எனக்கு பர்சனலாக இது பாதிக்கப்படும். என்ன மாதிரி இந்த வேர்ல்டில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த நெகட்டிவிட்டியால். ஓகேவா? இனிமேல் வந்து நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாத, பாசிட்டிவிட்டியாக பேசி பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லது. எல்லாருமே ஹாப்பியாக இருந்தால் தானே நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும். நான் மட்டும் ஹாப்பியாக இருந்த மீதி எல்லோரும் வந்து நல்லா கீழே இருந்து ஹாப்பியாக இல்லாதவங்க மட்டும் கஷ்டப்பட்டுன்னு இருந்தாங்கன்னா நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்? எல்லாருமே ஹாப்பியாக இருந்தால் தான், ஒன்று கூட்டினாலும் 5 வரலாம் ஒன்றா இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 வரலாம் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் அது வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ எல்லாருமே, எல்லா சேனலும் எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணால் தான் இது வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம், நீங்கள் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் அதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோன்றது சொல்கிறோம்.
நான் பாதிக்கப்படுறது பர்சனலாக இருந்தாலும் நிறைய பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்க. ஓகேவா? அதனால் பாசிட்டிவிட்டியாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணல. இது வந்து கண்டிஷனாக சொல்லலை.